அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரர் யூடியூப்பில் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசின்னு எப்போ இப்படி பிரித்து பார்த்தாங்க, எனக்கு அது ஒன்று விளங்கலையேன்னு சொல்லியிருந்தார். ஆமாங்க, முதலெல்லாம் இப்படி அரிசியெல்லாம் பிரித்து பார்க்கல. ஏன்னா இட்லி என்பது நகரத்து பொருள் தான், நகரத்து உணவு. கிராமப்புறங்களில் இட்லிக்கு ஆடி கார்த்திகை மாதம் தான் அந்த காலத்தில் போட்டாங்க. 60-70 வரைக்கும் அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லலாம். 70-75களில் கூட இட்லிங்கிறது எல்லார் வீட்லேயும் கிடையாது. பெரிய வீட்டுகளில் போடுவாங்க. அது நகரத்து உணவாக இருந்தது. கிராமங்களில் ஆடிக்கு தீபாவளிக்கு அதை பலகாரமாகத்தான் இட்லி தோசைக்கு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அதில் அவங்க சாப்பாடே அரிசி சாதமே கார்த்திகை, அமாவாசை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் தான் நெல் அரிசியை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் 70-75 ஏன் 77-78 வரைக்கும் கூட, அதாவது கவர்மெண்ட்டில் பஞ்சம் ரேஷனில் அரிசி போடுற காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வரகரிசி கிராமத்து சிறுதானியங்கள் தான் உணவாக இருந்தது. கிராமத்தில் சிறுதானிய உணவு மத்தியானத்துக்கு, அதாவது மத்தியானம் கம்மங்கூழ், ராத்திரி வரகரிசி சாதம் அல்லது தினசாதம், சோளச்சோறு, தினச்சோறு அல்லது வரகரிசி சோறு. வரகரிசி சோறு தான் அதிகமாக இருக்கும். வரகரிசி சோறு அதிகமாக சமைச்சு சாப்பிட்டாங்க. ஆனால் 75-78 கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தால் அரிசி கொடுக்கப்பட்டது. எங்கேருந்தோ பஞ்சத்துக்கு விளையாத காலத்துக்கு அவங்க அரிசியாகவே கொடுத்தாங்க. அந்த அரிசி கொடுத்தாங்க இல்லையா கவர்மெண்ட்டில் இருந்து, ரேஷனில், அதில் இருந்து தான் இந்த அரிசிச்சோரை வீட்டில் சமைக்க ஆரம்பித்தாங்க. இந்த அரிசிச்சோறு சமைக்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த ரேஷன் அரிசிங்கிற அரிசியில் இட்லிக்கு போட்டால் வராது, தோசை வராது. அதுக்காக அதை சமைக்க வச்சுக்கிட்டு வீட்டு அரிசியை நெல் விளைய ஆரம்பித்த பிறகு அந்த அரிசியை இந்த ரேஷன் அரிசியும் இந்த வீட்டு அரிசியும் கலந்து இட்லிக்கு போட ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைகளில் முன்னாடி இருந்த நெல் சண்டிக்கார் நெல், வையக்குண்டான், இதுதான் முக்கியமாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிய சம்பா, அரைச்சம்பா வந்துச்சு. அதுக்கப்புறம் சீரக சம்பா எங்கேயோ ஒரு வீட்டில் விளையும், அதெல்லாம் விளைய ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப காது குத்துற அளவுக்கு பொடி அரிசியாக இருக்கும். அதனால அது பிரியாணிக்கு தான் பயன்படும் சீரக சம்பாங்கிற அரிசி. ஏன்னா சீரகம் மாதிரியும் மணக்கும் ஏறத்தாழ. அப்படி இருந்ததுனால அந்த காலத்தில் இந்த சீரக சம்பா அதிகமாக விளைய வைக்க மாட்டாங்க. வீட்டுக்குன்னே நெல் வச்சுக்கிறவங்க கூட சண்டிக்கார் நெல் பெரிய பெரிய நெல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் 4 மாதத்துக்குள்ளே விளைஞ்சிரும், 3.5 மாதத்தில். இந்த வைகை குண்டான் சண்டிக்கார்ங்கிறது வடமாநிலத்துலேருந்து, சண்டிகார்லேருந்து வந்த நெல் என்னமோ தெரியல, சண்டிக்கார்னு பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு பெரிய நெல்லாக இருக்கும், பெரிய அரிசியாக இருக்கும். அந்த வையக்குண்டான் தான் முதல்ல விளைஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த வையக்குண்டான் அரிசியைத்தான் நெல்லை வச்சு ஒரு ஆவி வந்த உடனே வேக வச்சு தட்டி ஸ்டீம் ரைஸ் மாதிரி அந்த சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும், பொடியாக இருக்கும். புழுங்கலரிசி சாதம் தான், ஆனால் பச்சை சாதம் மாதிரி நல்லா இருக்கும், மெதுவாக இருக்கும். அது பெரிய வீட்டுகளில் தான் வைப்பாங்க. ஆனால் இந்த விவசாய வீட்டுகளில் வேலை செய்கிறவங்க, உழைப்பாளி வீட்டுகளெல்லாம் சண்டிக்கார் நெல்லா வச்சு தான் அரிசி போட்டிருப்பாங்க. அதை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அரிசி சாதம் தான் அவங்களுக்கு வயிறு நிறையும், உழைப்புக்கு தகுந்த சக்தியை கொடுக்கும். அதனால அப்படி வச்சுருந்தாங்க. அந்த சண்டிக்கார் நெல்லையேவும் அரிசியவையும் இந்த பெரிய வீட்டுக்காரங்க இட்லிக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சாதத்தை சாப்பிட்றதுக்கு முடியாது இந்த நல்ல கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தவங்களுக்கு. அதுக்காக அவங்க சண்டிக்கார் நெல்லை இட்லிக்குன்னு அவிச்சு வச்சுக்கிடுவாங்க, அவிச்சு அரிசியாக்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த வையக்குண்டான் நெல்லை ஸ்டீம் ரைஸாக ஆவி வந்த உடனே தட்டி புழுங்க விட்டு அதை மூளையில் தட்டி சாக்கு வச்சு மூடி நல்லா புழுங்கின பிறகு உலர்த்தி
அதை மிஷினில் விட்டு எடுத்து வைப்பாங்க. அந்த அரிசி வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுவே என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறுதானியங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. ரேஷனில் ஃப்ரீயாக அரிசி போட்டாங்க, இலவசமாக அரிசி போட்டாங்க. அதனால் ரேஷன் அரிசி சாப்பாடு சாதாரண நாளைக்கும் விரத நாளைக்கு வீட்டரிசிமா பொங்குறதுன்னு சொல்லி இப்போ கிராமத்தில் பழகிட்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்றாங்க 2 நேரத்துக்கு. இரவு நேரத்துக்கு மட்டும்தான் இப்போ சாப்பாடு வேணும் குழந்தைகளுக்கு. அப்படிங்கும்போது ராத்திரிக்கு அரிசி சாதம் பண்ணுறது, நெல் அரிசி பொங்குறோம்னே சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சிறுதானியங்களையெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ சிறுதானியங்களை நகரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு வராங்க, சேர்த்து சாப்பிடணும்னு சொல்லி. ஆனால் கிராமங்களில் இந்த பெரியவங்களாக இருக்கிறவங்க ஆசைக்காக என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த அதுவும் கடையில் வாங்கி விளையிறதெல்லாம் விலைக்கு போட்டுடுறாங்க. போட்டு வீட்டில் தயார் பண்ணுறதே இல்லை. நெல்லை கூட எல்லாமே முந்தியெல்லாம் அவிச்சு அரிசியாக்குவாங்க, அதெல்லாம் இப்போ கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போய் ரைஸ் மில்லில் போட்டு அரிசியாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த ரைஸ் மில்லில் லைட்டாக வேக வைக்கிற அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி. நல்ல முழுமையாக கொலைய கொலைய நல்ல ஆவி வந்து நல்ல நெல் வாய் கீறுற வரைக்கும் வேக வச்சு அதை நல்லா காய வச்சு அதை அரைக்கும்போது நல்லா அது முழுசு அரிசியாக இருக்கும், குருணையே இல்லாமல். அது நஷ்டம் ஏற்படாது, நல்லா அரிசியாக இருக்கும். அதை இட்லிக்கும் இந்த லைட்டாக வேக வைக்கிற அரிசியை, ஸ்டீம் ரைஸாக வேக வைக்கிற அரிசியை சாப்பாட்டுக்கும் தனித்தனியாக விற்க ஆரம்பித்தாங்க. பெரிய வீட்டுகளில் அப்படியே வாங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ யாருமே பெரிய வீட்லேயும் நெல்லை விற்கிற வேலை கிடையாது. நெல்லை கொடுத்துட்டு ரைஸ் மில்லில் கொடுத்துட்டு அரிசி வாங்குகிற வேலையாக தான் இருக்கே ஒழிய நெல்லை விற்கிற வேலையே மறந்து போச்சு ஜனங்களுக்கு. அதனால இட்லி அரிசியை தனியாக வாங்குறாங்க. இட்லி அரிசியை தனியாக ரைஸ் மில் தான் இது ஏற்படுத்துச்சு. இட்லி அரிசி ஏன்னா நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அந்த அரிசி, அதனால அது விலை குறையா இருக்கும். இந்த சன்னமான அரிசி வந்து லைட்டாக வேக வச்ச உடனே தட்டி அதை தனியாக பக்குவப்படுத்தணும், தனியாக அரைக்கணும். அதில் கொஞ்சம் குருணை அதிகமாக வரும், கொஞ்சம் நொறுங்கும், குருணை அதிகமாக வரும். அதனால அந்த அரிசியை விலை கூட வச்சு இது சாப்பாட்டு அரிசி, இது இட்லி அரிசி அப்படின்னு தனிப்பட ஒரு 1975-76 வாக்கில் தான் எல்லாம் அந்த அரசாங்கத்திலேருந்து இலவச அரிசி கொடுத்த பிறகு தான் இந்த இட்லி அரிசியும் இந்த சாப்பாட்டு அரிசின்னும் பிரிஞ்சுது. அதனால இப்போ எல்லார் வீட்லேயுமே இட்லி அரிசி தனியாக இருக்கும், சாப்பாட்டு அரிசி தனியாக இருக்கும். சாப்பாட்டு அரிசியை தனியாக போட்டோம்னு சொன்னால் இட்லி மாவு கம்மியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் சாதம் வேகிறதுக்கு மாதிரி தான் அதுக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்குது. இட்லி அரிசியை கிரைண்டரில் போட்டாச்சுன்னா மாவு கொஞ்சம் கூடவே இருக்கும், பருப்பு மாவு சரியாக வரும், இட்லிக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சாப்பாட்டு அரிசி இட்லிக்கு போட்டோம்னு சொன்னால் தனிப்பட போட்டோம்னு சொன்னால் உளுந்து பாதி 4க்கு 1 போடுறத 6க்கு 1 கூட போடலாம். அப்படி மாவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த இட்லி அரிசியோட ஒரு உலக்க அரிசி அல்லது 1 டம்ளர் அரிசி சாப்பாட்டு அரிசி சேர்த்து போட்டோம்னா இட்லி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால விலை கூடின அரிசிங்கிறதுனால இது சாப்பாட்டுக்கு தனியாக வாங்குறாங்க. அது விலை குறைஞ்ச அரிசிங்கிறதுனால அதை இட்லிக்குன்னு தனியாக வாங்குறாங்க. இப்போ கிராமங்களில் கிரைண்டரும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, சட்னி அரைக்க மிக்சியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதனால கிராமங்கள்லையும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் இட்லிக்கு போடுறதுன்னு பழக்கத்துக்கு வந்துருச்சு. அதனால இட்லி அரிசி தனியாக, சாப்பாட்டு அரிசி தனியாக, அந்த விலைவாசியை பொறுத்து தனித்தனியாகவே வாங்க வேண்டிய கட்டாயமாக போச்சு. அதனால தான் பிரிஞ்சுது. 1975-76க்கு மேலே தான் இந்த இட்லி அரிசியும் 78ல் ஒரு பஞ்சம் வந்தது, 76-75. அப்போ 72லேயும் ஒரு பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் தான் இந்த அரிசி பிரிஞ்சது, இட்லி அரிசி தனியாக சாப்பாட்டு அரிசி தனியான்னு. இப்போ சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம், இட்லி அரிசி இட்லிக்கு பயன்படுத்துகிறோம். பச்சரிசி கூட அதிகமாக பயன்படுத்தலை, ரேஷனில் போடுற அரிசியை தான் வாங்கி எல்லாரும் பச்சரிசியை, பெரிய வீட்டுக்காரங்க எளிய வீட்டுக்காரங்க எல்லாருமே பச்சரிசியை ரேஷன் அரிசியை பயன்படுத்துகிறாங்க. அது நல்லா இருக்குது. ஆனால் இந்த ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி மட்டும் ஏதோ ஒரு வாசம் அடிக்கும், அதுக்காக அதை இட்லிக்கு தான் போட பழகிட்டாங்க.
நான் இன்னும் ஒரு நாளைக்கு இட்லிக்கு போடும்போது அது எப்படி போடுறோம், இந்த மெர்ச் பண்ண தெரியல, அது தெரிஞ்ச பிறகு நான் இட்லிக்கு எப்படி போடுறோம் எப்படி அரைக்கிறோங்கிறத போட்டு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.